ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கான்செப்ட்குள்ளே போக முன்னாடி நான் அன்அகாடமிலையும் இது ரிலேட்டட் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வனிதா கே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய நேம் வரும். அதில் போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதில் போடுற வீடியோஸும் வரும். அதையும் பார்த்து படிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைவம் வைணவம்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமயம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சமயம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையை வழிபடுத்தக்கூடியது ஏதோ, அதாவது நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிற வழிமுறையை சொல்றதை தான் சமயம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டின், சைவம் என்றால் என்ன? நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு. அதாவது சிவன் சம்பந்தம் உடையது தான் சைவம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனை கும்பிடுறவங்களை தான் சைவ மதத்தினர் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது கொஸ்டின், சைவ சமயம் எப்போது தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அனாதியானது அப்படின்னு சொல்றாங்க. அனாதி அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா உலகம் எப்போ தொடங்குச்சோ அந்த தொடக்கமான காலத்துல இருந்தே சைவ சமயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனாதி அப்படிங்கிறது ஆதி, அதாவது ஆதி முதல், அதாவது எப்ப தொடங்குச்சோ உலகம் எப்போ உருவானதோ அப்ப இருந்தே இந்த சைவ மதம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. நாலாவது கொஸ்டின், யார் சைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சிவபெருமான யாரு முழுமுதற் கடவுளா வணங்குறாங்களோ அவங்கள தான் சைவ மதத்தினர் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, சைவ சமயத்தின் முக்கியமான நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டோம், 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் தான். 14 சாத்திரங்களுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டா மேற்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமானது. 14 சாத்திரங்களும் 12 திருமுறைகளும் தான் சைவ சமயத்துடைய முக்கியமான நூல்கள். ஆறாவது கொஸ்டின், சமய குறவர்கள்னு யார சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 3 ஆப்ஷன் இதனோடது கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் வேற இதுல இருந்து கொடுத்து கேட்பாங்க. சமய குறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த 4 பேரையும் தான் சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏழாவது கொஸ்டின், அகசந்தான குறவர்கள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகசந்தானம் புறசந்தானம் 2 உண்டு. அகசந்தான குறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருநந்தி தேவர், சனற்குமார முனிவர், சத்தியஞான தரிசினிகள், அப்புறமாட்டு பரஞ்சோதி முனிகள். 4 சொல்லுங்க. திருநந்தி தேவர், சனற்குமார முனிவர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிகள், இந்த 4 பேரும் தான் அகச்சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எட்டாவது கொஸ்டின் பாருங்க, புறச்சந்தான குறவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், இந்த 4 பேரையும் தான் புறசந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருக்கு சொல்லி பாருங்க, ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். 9வது கொஸ்டின், திருமுறை மற்றும் சாத்திரங்களின் அமைப்பு எவ்வாறு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருமுறை அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய பெருமையை விளக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க நூலை தான் திருமுறை அப்படின்னு சொல்லுவோம். சாத்திரங்கள் எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சைவ சமயத்தை பத்தி உள்ள கொள்கைகளை விளக்கக்கூடிய நூலை தான் சாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானை பத்தி சொல்றத திருமுறை அப்படின்னு சொல்லுவோம். சைவ சமயத்தை பத்தி விளக்குறத சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இனி 10வது கொஸ்டின், திருமுறை என்ற சொல்லுக்கு பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது முறை அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நூலை தான் முறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திருமுறை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், திருமுறை அப்படிங்கிறது எப்பவுமே மாறாத செல்வத்தை மக்களுக்கு தரதுனாலதான். அதாவது மாறாத செல்வத்தை மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூலா அமைஞ்சதுனாலதான் அதை திருமுறை அப்படின்னு சொல்லுவோம். திருமுறை எத்தனை உண்டுன்னு கேட்டா 12 திருமுறைகள் உண்டு. அந்த 12 திருமுறைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் படிங்க. இனி 11வது கொஸ்டின், திருமுறைகள் பிரணவத்துள் அடங்கும் என்பதன் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரணவத்துள் அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் பிரணவத்துள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 12 திருமுறைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 12 திருமுறைகளுமே முதல்ல பாடல் எப்படி தொடங்கும்னு பாத்தீங்கன்னா தோடு அப்படிங்கிறதுல தான் பாடல் தொடங்கும். அதே மாதிரி பாடல் முடியறது எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா உலகலாம் அப்படிங்கிறதுதான் முடியும். அதாவது தோடு அப்படிங்கிறதோடைய முதல் எழுத்து ஓ அப்படிங்கிறதையும் உலகலாம் அப்படிங்கிற கடைசி எழுத்து இம் அப்படிங்கிறதையும் எடுத்து அது ஓம் அப்படிங்கிற பிரணவத்துக்குள்ளதான் அந்த திருமுறைகள் அடங்குதாட்டு சொல்லியிருக்கு. இனி 12வது கொஸ்டின், திருமுறைகளை முறையாக வகைப்படுத்தியவர் யாவர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது திருமுறைகளை முறையாக வகைப்படுத்தியவர் நம்பியாண்டார் நம்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திருநாரையூர்ல இருக்கக்கூடிய
பொல்லா பிள்ளையாருக்கு பூசை செய்து அவருக்கு அந்த சாமி நேரடியா உபதேசத்தை கொடுத்துதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதாவது ராஜராஜ சோழர் காலத்துல மறைச்சு வச்சிருந்த தேவாரங்களை எல்லாம் எடுத்து இந்த நம்பியாண்டார் நம்பி அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. யாரோட உபதேசத்தினாலன்னு பாத்தீங்கன்னா பொல்லா பிள்ளையாரோட அருள்னாலதான் இந்த நம்பியாண்டார் நம்பி இந்த திருமுறைகளை வகைப்படுத்தியார் அப்படின்னு சொல்றாங்க. இனி 13வது கொஸ்டின், திருமுக பாசுரம் யார் அருளி செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமுருக பாசுரம் அருளி செய்தவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான். இது எதுல வரும்னு பாத்தீங்கன்னா 11ஆம் திருமுறையில இத பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது திருமுக பாசுரம் யார் அருளி செய்ததுன்னு கேட்டா சிவபெருமான். இது எதுல இடம் பெற்றிருக்குன்னு கேட்டா 11ஆம் திருமுறையில இது இடம் பெற்றிருக்கு. 4வது கொஸ்டின் பாருங்க, பஞ்ச புராணம் பற்றி குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்ச புராணம்னு எதை சொல்லும் அப்படின்னா மூவர் தேவாரங்களில் ஒரு பாடலும், திருவாசகத்தில் ஒரு பாடலும், திருவிசைப்பாலிருந்து ஒரு பாடல், திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல், இந்த 5ல இருந்து எடுத்து 5 பாடல்களை தான் நம்ம பஞ்ச புராணம் அப்படின்னு சொல்றோம். எதுல இருந்துலாம் எடுத்திருக்காங்கன்னு கேட்பாங்க. இனி 15வது கொஸ்டின் பாருங்க, அகத்தியர் தேவார திருட்டு அப்படின்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அகத்திய முனிவர் அடங்கன் முறையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சிவாலய முனிவருக்கு சொல்லி கொடுத்து அதுல இருந்த 25 பதிகங்களை எடுத்துதான் ஒரு நூலா அருளினாராம். அந்த நூலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகத்தியர் தேவார திருட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுல மொத்தம் 8 நிலைகள் உண்டு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பாருங்க. குருவருள், பறையின் வடிவம், அஞ்செழுத்து, கோயில் திறம், சிவன் உருவம், திருவடிகள் பெருமை, அர்ச்சனை சிறப்பு, அடிமை திறம். அதாவது கடவுளுடைய அருளை பத்தி சொல்றது, அதனுடைய வடிவத்தை பத்தி சொல்லுது. அஞ்செழுத்துனா நமச்சிவாய, கோவிலுடைய திறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது, சிவனுடைய உருவத்தை பத்தி சொல்றது, சிவனுடைய திருவடிகளுக்கான பெருமைகளை பத்தி அர்ச்சனை முறைகளுடைய சிறப்பை சொல்றது, அடிமை திறம். இந்த 8ஐயும் சொன்னதுதான் இந்த அகத்தியர் தேவார திருட்டில் உள்ள நிலைகளா சொல்லியிருக்கு. 16வது கொஸ்டின் பாருங்க, தேவார அருள்முறை திரட்டு அப்படிங்கிறதுக்கு குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவார அருள்முறை திரட்டு நம்ம முன்னாடி படிச்சது அகத்திய தேவார திரட்டு பத்தி படிச்சோம். இப்போ தேவார அருள்முறை திரட்டு பத்தி படிக்க போறோம். அதாவது மூவர் பெருமக்கள் அருள் செய்த தேவாரங்கள். அதாவது மூவர் பெருமக்கள் யாரு? சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர். மூவர் பெருமக்கள் அருள் செய்த தேவாரங்கள் மொத்தம் 3. அதுக்கப்புறம் உமாபதி சிவம் எழுதிய ஒரு நூல். மொத்தம் அந்த 4ஐயும் சேர்த்து தான் தேவார அருள்முறை திருட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நூல்ல எவ்வளவு பாடல்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 99 தேவார பாடல்கள் இந்த தேவார அருள்முறை திருட்டுல அமைஞ்சிருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. 17வது கொஸ்டின் பாருங்க, 12 திருமுறைகளில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 திருமுறைகள்ல மொத்தம் 18,497 பாடல்கள் இருக்கு. 12 திருமுறைகள்ல 18,497 பாடல்கள் இருக்கு. இனி 18வது கொஸ்டின் பாருங்க, மூவர் பெருமக்கள் பாடிய மொத்த பதிகங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. மூவர் பெருமக்கள் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி. அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் மொத்தம் 16,000, திருநாவுக்கரசருக்கு மொத்தம் 49,000, சுந்தரமூர்த்திக்கு 38,000, சேர்த்து 1,03,000 பதிகங்கள் இந்த மூவர் பெருமக்க பாடிய மொத்த பதிகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. 19வது கொஸ்டின் பாருங்க, நால்வர் பெருமக்களின் அவதார தலங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நால்வர் அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். சரிங்களா? மூவர்னா சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். நால்வர்னு சொல்லும் போது மாணிக்க வாசகரும் சேருவாரு. இந்த நால்வருக்குள்ள அவதார தலங்கள் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சம்பந்தருடைய அவதார தலம் சீர்காழியில இருக்கு. திருநாவுக்கரசருடைய அவதார தலம் திருவாமூர்ல இருக்கு. சுந்தரமூர்த்தியுடைய அவதார தலங்கள் திருநாவலூர்ல இருக்கு. மாணிக்க வாசகருடைய அவதார தலம் திருவாதூர்ல இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அவதார தலங்கள் எங்க இருக்குன்னு சீர்காழி, திருவாமூர், திருநாவலூர், திருவாதவூர். இந்த 4 படிச்சுக்கோங்க. இனி 20வது கொஸ்டின் பாருங்க, நால்வர் பெருமக்கள் இப்பூவுலகில் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நால்வர்னா நமக்கு தெரியும். ஒன்ஸ் அகைன் சொல்லி பார்த்துக்கோங்க.
சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இதுல சம்பந்தர் வாழ்ந்தது வந்து 16 ஆண்டுகள், திருநாவுக்கரசர் 81 ஆண்டுகள், சுந்தரமூர்த்தி 18 ஆண்டுகள், மாணிக்கவாசகர் வந்து 32 ஆண்டுகள். இவ்வளவு ஆண்டுகள் தான் இந்த பூவுலகில் வந்து இந்த 4 பேரும் வாழ்ந்திருக்காங்க. 21வது கொஸ்டின், திருத்தொண்டர் தொகை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. திருத்தொண்டர் தொகையோட ஆசிரியர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 22 நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்கு. மொத்தம் 63 நாயன்மார்கள் உண்டு. இந்த நாயன்மார்கள் பத்தி டீடைல்ஸும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, இதுல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. 63 நாயன்மார்கள் வந்து மொத்தம் உண்டு. இனி 23வது கொஸ்டின், சாத்திரத்தில் தோத்திரம், தோத்திரத்தில் சாத்திரம் என்று கூறப்படும் நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சாத்திரத்தில் தோத்திரம் அப்படின்னு சொல்றது வந்து போற்றி பற்றொடை, தோத்திரத்தில் சாத்திரம் அப்படின்னு சொல்ற நூல் வந்து திருமந்திரம். சாத்திரம் தோத்திரம் போற்றி பற்றொடை, தோத்திரம் சாத்திரம் வந்து திருமந்திரம். 24வது கொஸ்டின், மேற்கண்டாருக்கு உபதேசம் செய்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கண்டாருக்கு உபதேசம் செய்தது வந்து பரஞ்சோதி முனிகள். பரஞ்சோதி முனிகள். 25வது கொஸ்டின், மேற்கண்டாரின் மாணக்கர்கள் எத்தனை பேர் அதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 49 பேர் உண்டு. அதுல தலையாய மாணவரா விளங்கியவர் யாருன்னு கேட்டா ஆகம பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார் தான் இந்த மேற்கண்டாருடைய மாணவர்கள்ல வந்து தலையாய மாணவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி துகளறு போதம் அப்படிங்கிற நூலை ஏற்றியவர், நம்ம அந்த கொஸ்டின் கூட படிச்சோம். துகளறு போதம் அப்படிங்கிற நூலை ஏற்றிய சிற்றம்பல நாடிகளும் இவருடைய மாணவர் தான். இனி 26வது கொஸ்டின் பாருங்க, சிவஞான போதத்திற்கு காலத்தால் முற்பட்ட சாத்திர நூல்கள் யாவைன்னு கேட்டிருக்கு. அதாவது சிவஞான போதத்திற்கும் முற்பட்ட நூல்கள் என்னதுன்னு கேட்டா திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரும் தான் சிவஞான போதத்து காலத்துக்கும் முற்பட்ட சாத்திர நூல்களா சொல்லியிருக்காங்க. திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியார். 27வது கொஸ்டின், அருள்நந்தி சிவம் அருளி செய்த நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கு. அருள்நந்தி சிவம் அருளி செய்த நூல்கள் வந்து சிவஞான சித்தியார், இருபா 20. நம்ம இந்த டாபிக் தனியாவே படிச்சிட்டோம். அதை படிக்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இது எந்த டாபிக்ல வரும்னு பாத்தீங்கன்னா சாத்திரம் அப்படிங்கிற டாபிக் நம்ம தனியா பார்த்தோம். அதுல வந்து எல்லா 14 நூல்கள் பத்தியும் பார்த்திருப்போம். சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா 20, திருவந்தியூர், திருக்களிற்றுப்படியார், உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பற்றொடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, அதுக்கப்புறம் உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம், இப்படிங்கிற 14 நூலோட டீடைல்ஸ் பார்த்தோம். அதுல இது வரும். அருள்நந்தி சிவம் அருளி செய்த நூல்கள் என்னதுன்னு கேட்டா சிவஞான சித்தியாரும் இருபா 20. இனி 28வது கொஸ்டின், சித்தாந்த அட்டகம் விளக்குவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப சாத்திரங்கள்ல மொத்தம் 14 நூல்கள் உண்டு. அந்த 14 நூல்கள்ல 8 நூல்கள் வந்து உமாபதி சிவம் தான் விளங்கினார் அப்படிங்கிறது தெரியும். கடைசி வரக்கூடிய 8 நூல்களையும் விளங்கியது வந்து அருள் செய்தது வந்து உமாபதி சிவம் தான். அந்த 8 நூல்களையும் தான் நம்ம சித்தாந்த அட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க சாத்திரங்கள் டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா இது உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். மொத்தம் 14 நூல்கள் உண்டு. 14ல 8 நூல்கள் வழங்கியது வந்து உமாபதி சிவம். அந்த உமாபதி சிவம் வழங்கின 8 நூல்களை தான் சித்தாந்த அட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சிவப்பிரகாசம், திருவருட்பயன், உண்மை நெறி விளக்கம், போற்றி பற்றொடை, கொடிக்கவி, வினாவன்பா, சங்கற்ப நிராகரணம், நெஞ்சுவிடு தூது, இப்படிங்கிற 8 நூலை வழங்கியது உமாபதி சிவம். இதைதான் சித்தாந்த அட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். 29வது கொஸ்டின் பாருங்க, ஞானாமிர்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கு. ஞானாமிர்தம் நூலுடைய ஆசிரியர் வந்து வாகீச முனிவர். வாகீச முனிவர் தான் ஞானாமிர்தம் அப்படிங்கிற நூலை ஏற்றினார். 30வது கொஸ்டின், வேதங்கள் என்றால் என்ன? வேதங்கள் டாபிக் படிச்சிருந்தோம்னா இப்ப இதை சொல்லிடலாம். வேதம் அப்படிங்கிறது சிவபெருமானால அருள செய்ததுதான் இந்த வேதம். இதுல வந்து கர்மகாண்டம், ஞான காண்டம் அப்படின்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 4 வேதங்கள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்அகாடமில என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.